ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ரோபோட் கேர்ளோடைய அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, ஹீரோ வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஹியூமனாக இருக்க ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுத்துருவோம் இல்லையா. அப்போ ஹீரோயினும் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை கேட்குற நிலமையில இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு குடிச்சிருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த ரோபோட் வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ சந்தோஷமாக ப்ரொஃபஸர் ரோபோட் ரெடி ஆகிடுச்சா, சூப்பர் அப்படின்னு சொன்னதும் இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. என்னன்னா அந்த ரோபோட்டால் ஸ்டெடியாக கிளாஸை தூக்கி கீழே கரெக்டாக வைக்க முடியல. ஸோ இந்த நிலமையில ஹீரோ கிட்ட அனுப்ப முடியாது, இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த டெஸ்ட்டை முடிச்சிடணும். அப்படி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிடலாம். அப்படி சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இன்னும் 3 நாள் தானே நான் சமாளிச்சுக்கிறேன், அந்த உண்மைக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வரா. அப்படி போகும்போது ஐயோ கடவுளே, இந்த நாள் நல்லா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு உள்ள போய் மாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா ஹீரோவை ஆளையே காணோம். பார்த்தா அமைதியா இவளுடைய பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினை பார்த்ததும் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா, நம்ம வெளியில போறோம் அப்படின்னு அமைதியா சொல்றான். அவனுடைய மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கோவமாவும் கொஞ்சம் சோகமாவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போயிட்டு ஒரு அழகான எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா. ஆனா இவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மறுபடியும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, வா கடைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோனுக்கும் என்னடா இது, இவன் பண்றதே சரியில்லையே, எதுக்கு நம்மளை கடைக்கு கூட்டிட்டு போறான், ஒருவேளை என் கூட டேட்டிங் வரானோ அப்படின்னு போகும்போதே நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே அமைதியாக தான் வந்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் அவனை பார்த்து கோவமா இருக்கான் போல, சரி ஓகே எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டே இரு அப்படின்னு அமைதியாக அவகிட்டே சொல்லிட்டு வரா. கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு வந்துடுறாங்க. ஒரு பொம்மை போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதை போட்டுட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு பேக்கை வாங்கி கொடுக்க அதையும் வச்சுக்கிட்டே ஹீரோ முன்னாடி வந்து சிரிக்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே உம்முன்னு இருந்துக்கிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே போறா. அதுக்கு அடுத்தது அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்குது. அதுவும் ஹீரோ கூட இப்படி சுத்துறதுனால ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு டேபிள் புக் பண்ணி உட்காந்துக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இன்னொரு டேபிள் வந்து தனியா புக் பண்ணி இருக்கிறான். உடனே ஹீரோயினும் என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து உட்கார, அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோடைய அந்த ஃபர்ஸ்ட் லவர் பொண்ணும் அவளுடைய அப்பாவும் வராங்க. ஸோ ஹீரோயின் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறா. இதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷமா நான் அந்த இடத்துக்கு வந்தேனா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இந்த ஃபர்ஸ்ட் லவர் பொண்ணுடைய அப்பா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து என்னங்க திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமான்ற மாதிரி கேட்டதும் உங்க பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டாவே சொல்லிடுறான். ஸோ இந்த லவர் பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. நான் ஒன்றும் உன்னை கிஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்பாவை பார்த்தீங்கன்னா நல்லது, சீக்கிரமே நானும் அந்த ஏற்பாடை பண்ண ஆரம்பிக்கிறேன், நம்ம கம்பெனிக்கு அதுதான் ரொம்பவே நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஓகே சீக்கிரமா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லவர் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹலோ நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அவளுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வாயை மூடிடுறாரு. ஸோ இந்த லவர் பொண்ணுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போ நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு வேகமா பாத்ரூம்க்கு வரான். அங்க வந்து என்ன பண்றான்னு பார்த்தா பயங்கரமா வாந்தி எடுக்கிறான். ஏன்னா 15 வருஷமா நம்ம ஹீரோ வந்து யாரையுமே கான்டாக்ட் வச்சுக்காததுனால வெளியில ஹோட்டல்லையும் சாப்பிட்டது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஹோட்டல்ல சாப்பிட்றதுனால அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து அவனையே பார்த்துட்டு தான் இருக்கிறா. அப்புறமா எல்லாம் முடிஞ்சு ஹீரோ அவங்க முன்னாடி நார்மலா வந்து உட்காடுறான். ஸோ அப்போ அந்த லவர் பொண்ணோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட என் பொண்ணை எப்போதுல இருந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டதும் அதுவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வருஷம் எனக்கு பர்த்டே கார்டு அனுப்புவாள்ல, அப்போதுல இருந்து எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த லவர் பொண்ணு கேட்டு அதிர்ச்சியா இருக்குது. எனக்கு பர்த்டே கார்டா, நான் உனக்கு அனுப்புனா அப்படின்னு கேட்க வர்றதுக்குள்ளேயே அவளுடைய அப்பா அவளுடைய கையை பிடிச்சி எதுவும் பேச விடாம தடுத்துடுறாரு. இதை நம்ம ஹீரோவும் லைட்டா பார்த்துடுறான், ஆனா எதுவும் சொல்லல. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லவர் பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கிறா. அப்ப அவளுடைய அப்பா கிட்ட என்னப்பா நடக்குது, நான் எப்போ அவனுக்கு இந்த கார்ட்ஸ்லாம் அனுப்புனேன் அப்படின்னு கோவமா கேட்டதும் அவரும் பார்த்தீங்கன்னா உன் பேர்ல எல்லா வருஷமும் நான் தான் அவனுக்கு கார்டு அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல, அவ கோவத்துல இது தப்புப்பா, நான் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டுறேன்ற மாதிரி சொல்ல, ஆனா அவருடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா நீ சொன்னேன்னா அவனுக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருக்கும், அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவர் பொண்ணை தடுத்துடுறாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோ அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க ஹீரோயின் கிட்ட வரான். இங்க நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட கை கொடுத்து வா போகலான்ற
மாதிரி சொல்ல ஏற்கனவே நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. வெறுப்பா அவனை பார்த்து அவளுடைய பேக் எடுத்துட்டு கை கொடுக்காம அவ பாட்டுக்கு போயிடுறா. ஸோ அடுத்த சீன்ல 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்பவும் சோகமாக தான் வந்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் அவங்கிட்ட உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஹோட்டல் சாப்பாடு வர இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு அக்கறையா கேட்டதும், ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவத்துல என் மேல உள்ள அக்கறையில நீ கேட்குறியா இல்லைன்னா உன்னுடைய சிஸ்டம்ல ஏற்கனவே இந்த மாதிரி இன்புட் ஆகியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் நேச்சுரலாக பேசல, ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறான்ற மாதிரி நினச்சி கோவப்படுறான். ஸோ ஹீரோ எப்படி பேசுறதும் ஹீரோயினுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கோவமாக கேட்க, எனக்கு நீ அங்கே இருக்கணும், ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் நேற்று நைட் என்கிட்ட என்ன சொன்னேன்னாவது உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும், நீ மனுஷியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன், இப்போ படுறேனே உன்னை மாதிரி நான்லாம் எதுவும் டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்ல, ஹீரோயினும் ஹீரோவையே அப்படியே பார்க்குறா. உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குற, நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியுமா, இல்லை கடைசி வர ஒன்றா இருக்க முடியுமா, இல்லை உனக்கு நான் நேற்று பேசினது பிடிக்கலன்னா அதையும் டெலீட் பண்ணிடு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி மறுபடியும் கோவமாக சொல்ல, ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல முடியல, என்ன செய்யணும் தெரியல, நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள்ரா அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறா. ஹீரோ இன்னுமே கோவமாக்கி என்ன கேட்காம எதுக்கு நீ ஃப்ரெண்டு மூடுக்கு வந்த, ஒழுங்கா இரு இல்லைனா உன்னை ரீசெட் பண்ணிடுவேன் அப்படின்னு கோவமாக சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோயின் கோவத்தில் பேசாமல் என்னை ரீசெட் பண்ணிடு அதான் நல்லது, ஸோ இவ்வளோ நாள்லாம் நீ தானே என்கிட்ட கேட்ட ஃப்ரெண்ட் மோடுக்குவா அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு மறுபடியும் கோவமாக ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் சாக்காக்கி வேகமாக காரை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ஹீரோயினை பார்த்து ஏன் இப்படி படுத்துற, நீ வெறும் ஒரு ரோபோட் தானே, ரோபோட்னு தெரிஞ்சும் உன்னை சுற்றி வரேன் எதுக்கு, என்னை 15 வருஷம் இல்லாத ஒரு புது ஆளாக மாற்றினியே எதுக்கு, எனக்கு எதுவும் உன்னை பற்றி புரியலை, அதெல்லாம் யோசித்து பார்த்தா என்னுடைய நெஞ்சு தான் வலிக்குது அப்படின்னு கோவமாக சொல்கிறான். ஸோ ஹீரோயினை சோகமாக ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க, திரும்பி ஹீரோவும் உனக்கு ஃபீலிங்ஸ் லவ்னு ஏதாவது ஒன்று இருக்கா, அப்புறம் எதுக்கு உன் பின்னாடி நான் வரணும், ரோபோட்டா உன்னுடைய வேலை என்ன, என்னுடைய மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டு இன்னுமே கோவப்படுறா. ஆனால் அவளால் எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்ல முடியல இல்லையா. ஸோ கோவமாக மூஞ்சை திருப்பிக்கிறான். கட் பண்ண அடுத்தது ஹீரோ வீட்டுக்கு வரான். வேகமாக அவனுடைய கோட்டெல்லாம் கலட்டி வீசுறான். அதே டைமில் எங்கள் ஹீரோயினும் பயங்கர சோகமாக லேபுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஹீரோயின் கோவத்தில் இருக்கிறாங்கன்னு. ஸோ பதறி போய் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பெட்டில் உட்காந்துக்கிறா. அழுகையாக வருது அவளுக்கு. ஹீரோ பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறா. நான் என்ன உன்னை மேரேஜ் பண்ணிக்கவா முடியும், இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இன்னுமே அழுக வருது. சத்தம் போடாமல் அழுகிறா. இந்த டைமில் அவளுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அண்ணன்காரனுடைய ஒய்ஃப் தான். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவளுடைய அழுகையா அவளுக்குள்ளேயே அடக்கிக்கிறா. இங்கேருந்து போகலான்ற மாதிரி கிளம்புறா. ஸோ கட் பண்ண இந்த சைடு ஹீரோ பார்த்தா வேகமாக அவனுடைய பீரோவில் திறந்து அவனுடைய இந்த ஃபர்ஸ்ட் லவ் அனுப்பின அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கே தெரியுது எல்லா கார்ட்ஸ்லையும் வேற ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அனுப்பியிருக்குது. ஸோ இதை பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி 15 வருஷமாக இதை கூட பார்க்காம நம்பிட்டு இருந்திருக்கிறோமே அப்படின்னு அவனே நினச்சி அவனுக்கு சிரிப்பு வருது. சோகமாக உட்காந்துக்கிறான். அப்புறமா சோகமாக எந்திரிச்சு வரும்போது மாடியை பார்க்குறான். அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட புக்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டுற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஹீரோயினும் புக் அடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் எந்த மாதிரி அடிக்க வச்சிருக்காங்கன்னு இப்போ தான் பார்க்குறான். அது அப்படியே ஹார்ட்டிங் ஷேப்பில் இருக்குது. அவ்வளோதான். ஹீரோக்கு அதை பார்த்ததுமே பயங்கர ஃபீல் ஆகுது. ஹீரோயினுடைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ வேகமாக என்ன பண்ணுறான்னா கார் எடுத்துட்டு அப்படியே வீட்டில் இருந்து கிளம்புறான். அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறாரு. என்ன பேசுறாருன்னா இந்த மாதிரி ரோபோட்டை ஒழுங்கா நடத்து, அவகிட்ட தப்பா கஷ்டப்படுற மாதிரி எந்த வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல, ஹீரோ கோவமா ஒரு ரோபோட்காக இப்படிலாம் பேசுறீங்க, அதுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கா, நான் என்ன பேசினாலும் அது சேர போறது கிடையாது, கடைசியில் அது தேவையில்லாத ஒன்றா தான் ஆகும் அப்படின்னு வெறுப்பாவே சொல்ல ப்ரொஃபஸருக்கு பயங்கரக்கும் வருது. அது எப்படின்னு எப்படி சொல்லலாம், நீ தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க, ரோபோட்டும் நீயும் இருந்த அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் உன்னால மறக்க முடியுமா, அப்புறம் எப்படி தேவையில்லாத ஒன்றா அது மாறும் அப்படின்னு கோவமா பேசுறாரு. அதுக்கு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ ரீசெட் பண்ணிருங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வீட்டுக்கு வந்திருக்கிறா. ஸோ அவளுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அலர்ஜி மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸோ அது போக அண்ணியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் ஹீரோயின் கிட்ட எப்படியாவது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் அண்ணனுடைய ஒய்ஃப்காக ஸ்பெஷல் ஃபுட்டான ரைஸ் பாலும் செய்கிறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறமேனு குழந்தைக்காகவும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறா. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அதுவும் அந்த குழந்தைகிட்ட இந்த கொரியாலேயே பெஸ்ட் அலர்ஜி டாக்டர் கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ பயப்படாமல் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லு சரியா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு 15 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் ஓ தான் அவர். ஸோ பேபியோடைய அந்த அலர்ஜியை பார்த்துட்டு நல்ல கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட்டும் அவங்களுக்காக எழுதி
கொடுக்குறாரு. ஸோ ஹீரோயின் அவங்க கிட்ட, டாக்டர் எனக்கு ஒன்று உங்ககிட்ட கேட்கணும், இதை கேட்டு உங்களுக்கு சிரிப்பு வரலாம், இருந்தாலும் கேட்குறேன். அதாவது மனுஷங்க கான்டாக்ட்னால அலர்ஜி வர சான்ஸ் இருக்குதா, அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோடயே கேட்க, இதை கேட்ட டாக்டருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் ஹீரோவை பற்றி சொல்லாமல், ஆமாம் அது ரேரான அலர்ஜி டிசீஸ் தான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இன்னுமே கண்டுபிடிக்கல, ஏன்னா அது மனுஷங்களுடைய மேலே அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாலும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல, திரும்பி ஹீரோயின் சோகமா, அப்போ எப்படி டாக்டர் அது க்யூர் ஆகும் அப்படின்னு சோகமாக கேட்குறா. அவங்க முழுசாக நம்பக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களுடைய அலர்ஜி வந்து க்யூர் ஆகிரும். ஆமாம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறீங்க, உங்களுக்கு யாரையாவது அப்படி தெரியுமான்ற மாதிரி டாக்டர் போட்டு வாங்குறாரு. ஹீரோயினும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ அப்புறமா அதே நினச்சிட்டு சோகமாக அந்த குழந்தை கூட பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறா. அப்படின்னா அந்த அலர்ஜி உண்மை தான் போல, ஆனால் என்ன தொடும்போது மட்டும் அவனுக்கு எதுவுமே ஆகலையே, என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய கடையில் உட்கார வச்சுட்டு, நான் கடைக்கு போயிட்டு வரேன், அது வரைக்குமே இந்த குழந்தைய பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அவள் போனதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு கடைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ வரான். இந்த டைமில் இந்த ஃப்ரெண்டு பேபி அவனையே பார்க்குறா. அப்புறம் அவன்கிட்ட, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கும் அந்த அலர்ஜி இருக்குதா, எனக்கும் அந்த அலர்ஜி இருக்குது, நான் கடலை டொமேட்டோ அப்படின்னு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்களும் சாப்பிடாதீங்க சரியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்னோட அலர்ஜி வந்து அதை விட மோசமானது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பேபியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த ரைஸ் பால் சாப்பிடுங்க, எங்கள் ஆண்ட்டு தான் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறா. ஹீரோவை பார்த்து ஷாக்காகிறா. அப்புறம் அவனுக்கு காஃபியும் கொடுக்குறாங்க. என்னாச்சு ஏதாவது டவுட் இருக்கான்ற மாதிரி கேட்டதும், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் கூட எனக்கு என்கேஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும், ஐயோ என்ன சொல்கிறீங்க நீங்கள், இது உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை திருடன் அவளுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியும், என் கூட தான் இருந்தா, நான் கேட்க வந்தது என் கூட அவளுக்கு ஃபீலிங்ஸ் உருவாச்சா இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்குறான். இந்த ஃப்ரெண்டு பொண்ணும், நான் அன்னைக்கு நல்லா பார்த்தேன், உங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி உருவாகிச்சு, அதனால தான் அந்த மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணிச்சு, ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அந்த ரோபோட் எப்படி இருந்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியுமான்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ அந்த பேபியை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரைஸ் பாலை தூக்கி போட, உடனே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அவன் போன உடனேயே அங்கே ஹீரோயின் வராங்க. ஸோ இங்கே நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்கிறான். அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதே டைமில் ஹீரோவும் காரில் போயிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஸோ இவனுக்கு ஹீரோயினை எப்படி மறக்கணும்னு தெரியல, ஹீரோயினுடைய ஞாபகமே தான் வந்துட்டே இருக்குது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த லவர் பொண்ணை காட்டுறாங்க. அவளும் சோகமாக இந்த ஃப்ரெண்டுக்காரன்னு நினச்சிட்டே இருக்கிறா. ஏன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இவா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இவளுடைய அப்பாவை மீறி இவளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, நான் உன் ஃப்ரெண்டை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஹீரோயினை காமிச்சா அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு கூட ஒரு கடைக்கு வரா. ஏன்னா இப்போ ஒரு காம்படிஷன் இருக்குதுல்ல, அங்கே போகணுன்னா ஹீரோ இவளை அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுல்ல, அதுக்காக யாருமே இவளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நல்ல விக்கு மிஷெல்லாம் நிறைய வாங்கி கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு நம்ம இதுக்கு பிரேக்கப் பண்ணோன்ற மாதிரி கேட்டதும், நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, போன காம்படிஷன்ல என்னால் ஒழுங்காக பேச முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் தோத்து போயிட்டேன், அதை சொல்ல தான் நான் உன்கிட்ட வந்தேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்காம என்னை திட்டி அனுப்பிட்ட, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஐடியாஸ்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னேன், குப்பன்னு சொன்னேன், அதனால தான் என்னை தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ப்ரொஃபஸருக்கு நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். இப்படி இருக்க இந்த சைடு ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அண்ணக்காரன் வந்து பேச வரான். வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரனை பற்றியும் அவனுடைய அப்பாவை பற்றியும் எல்லா உண்மையுமே சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சி வேற ஒருத்தங்க கிட்ட விற்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே சொல்ல, நம்ம ஹீரோ கோவத்தில், இது நியாயமே கிடையாது, ஒருத்தவங்களுடைய ஐடியாஸை பணத்துக்காக இப்படி விற்கிறதா, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, உடனே அவங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணுங்க, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டா உங்களுக்கு நான் நிறைய போனஸ் தரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். உடனே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ கட் பண்ணால் இங்கே ஹீரோயினுடைய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனதுனால லேபில் அவளுக்காக பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அங்கே ஹீரோயினா அவனுடைய ப்ராஜெக்டை பற்றி காமின்ற மாதிரி சொல்ல, அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை ஹார்ட்டை காமிச்சு, ஒரு ஹார்ட்டை தொட்டால் இந்த உலகத்தில் இன்னொரு ஹார்ட் எங்கே இருந்தாலும் அதுவும் லைட் எரியும் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு சமாதிரிச்சியாக இருக்குது. இதை கேட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆஜி நீ குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டதும், அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் அவகிட்ட, இந்த உலகத்தில்
உலகத்தில் 2 பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ரெண்டுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுதான் நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் இவளுக்கும் செம்ம சந்தோஷமாகுது. ஸோ கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஹீரோவனுடைய வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் டேபிளில் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு லெட்டர் இருக்குது. பயங்கரமாக உருகி உருகி எழுதி காம்படிஷன் நடத்த சொல்லியும் அவளுடைய ப்ராஜெக்டை பற்றி எழுதியிருப்பா. ஸோ ஹீரோவும் அதை வாசிக்கிறான். என்ன எழுதியிருக்கானா, இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஒருத்தர் மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும், அந்த ஒருத்தரை தேட தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இவ்வளோ வழியை அனுபவிக்கிறோம், அவங்க மட்டும் நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம லைஃப் மாறுறத இந்த லைட் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீலிங்ஸில் எழுதியிருக்கிறா. இதை நம்ம ஹீரோ வாசிக்கும் போது எல்லா லவ்வையும் காட்டுறாங்க. அதாவது இந்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த லவர் பொண்ணை யோசிச்சுட்டு இருக்கிறான், இந்த லவர் பொண்ணும் ஃப்ரெண்டுக்காரனை பற்றி யோசிக்கிறா, அசிஸ்டன்ட் பொண்ணு இந்த ப்ரொஃபஸரை பற்றி நினச்சிட்டு இருக்கிறா. அப்படியே எங்கள் ஹீரோவை பார்த்தா ஹீரோயினையே நினச்சிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற காம்படிஷனில் என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே தூக்கம் வராமல் அந்த வைஃபை லைட்டையே பார்த்துட்டு இருக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அந்த காம்படிஷனும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் அந்த சுருட்டு முடி கெட்டப்பில் அங்கே வராங்க. பார்த்தா அங்கே நடக்க போகிற காம்படிஷனுடைய ஜட்ஜே அங்கே இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ நம்ம ஹீரோ இங்கே வரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பயங்கர சந்தோஷமாக வந்திருக்கிறான், நல்ல வேலை அவன் இங்கே வரலன்னு. அதுக்கப்புறம் அந்த லவர் பொண்ணு தான் இந்த காம்படிஷனில் ஹீரோடைய கம்பெனி சார்பாக நடத்தக்கூடியவா. ஸோ அவளும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக ஸ்டேஜுக்கு வரான். கீழே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலை பார்க்குறான், ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஆனால் மேலே பால்கனியில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறான். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்க்குறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? இன்னும் 5-6 பார்ட்டில் இந்த சீரீஸை முடிச்சிடலாம். ஸோ எப்படி இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது போக இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ஐசவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.